நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும் எனது ஜோதிட மானசீக குருவான ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இப்பொழுது சுக்கிரனின் சூட்சுமங்கள் பற்றி பார்க்கலாம். ஜோதிடத்தில் நவக்கிரகங்கள் 2 பிரிவாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று தேவகுரு எனப்படும் குருவின் தலைமையிலான சூரிய, சந்திர, செவ்வாய், கேது ஆகியவர்களை கொண்ட ஒரு அணி. மற்றொன்று அசுரகுரு எனப்படும் சுக்கிரனை தலைவராக கொண்ட புதன், சனி, ராகு ஆகியோர்களை கொண்ட இன்னொரு அணி. இவ்விரு பிரிவுகளையும் சுருக்கமாக அருளணி மற்றும் பொருளணி என்றும் குறிப்பிடுவது உண்டு. ஒருவரின் ஜாதகத்தில் குரு யோகராகி வலுப்பெற்றிருந்தால் அவர் இப்படித்தான் வாழ்வது என ஒரு கோடு போட்டுக்கொண்டு வரையறைக்குட்பட்ட வாழ்க்கையை வகுத்து அதன்படி நடப்பவராகவும் இருப்பார். சுக்கிரனை யோகராக கொண்டு சுக்கிரன் வலுப்பெற்ற ஜாதகர் எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்ற கருத்துடன் தன் வெற்றியை அடைய எவ்வித வழிமுறையையும் கடைப்பிடிக்கும் நபராக இருப்பார். வெற்றி உண்டே இவரது குறிக்கோளாக இருக்கும். அதை அடைய உபயோகப்படுத்தும் வழிகளை பற்றி கவலைப்பட மாட்டார். தெளிவாக சொல்லப்போனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்க வைப்பவர் குரு. எப்படியும் வாழலாம் என்று உற்சாகப்படுத்துபவர் சுக்கிரன். இதுவே தேவ குருவுக்கும் அசுர குருவிற்கும் இடையிலான மிகப்பெரிய வித்தியாசம். 9 கிரகங்களிலும் மிக தனித்தன்மை வாய்ந்தவர் சுக்கிரன். மற்றவர்களுக்கு இல்லாத தனிச்சிறப்பான ஒரு பெருமையும் அவருக்கு வேத ஜோதிடத்தில் இருக்கிறது. ஒருவரை அரசனுக்கு நிகராக அதிகாரம் செய்பவராகவோ அல்லது அரசனாகவோ உருவாக்கும் ராஜ யோகங்களை தருபவை ஒளிக்கிரகங்களான சூரியனும் சந்திரனும் மட்டும்தான். இவர்கள் தரும் ராஜயோகத்திற்கு துணை நிற்கும் இணை யோகங்களை தருபவை பஞ்சபூத கிரகங்கள் எனப்படும் குரு, சுக்கிரன், புதன், சனி, செவ்வாய் ஆகிய 5 கிரகங்களும் என்பதை கடந்த பதிவுகளில் விளக்கியிருந்தேன். சூரிய சந்திரர்களை தவிர்த்து உஜாதி ஐவர்கள் என்று குறிப்பிடப்படும் இந்த 5 கிரகங்களும் ஒருவருக்கு கேந்திரங்களில் ஆட்சியோ உச்சமோ அடைந்தால் அது பஞ்சமகா புருஷ யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த யோகம் உள்ளவர் தான் இருக்கும் துறையில் தனித்து தெரியும் மகா மனிதராக இருப்பார். ஏற்கனவே 5 கிரகங்கள் தரும் பஞ்சமகா புருஷ யோகங்களை பற்றி விரிவாக பதிவுகள் வெளியிட்டுள்ளேன். இத்தகைய பெருமை வாய்ந்த பஞ்சமகா புருஷ யோகங்களில் சுக்கிரன் தரும் யோகத்திற்கு மாளவிய யோகம் என்று பெயர். ஒருவரின் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு கேந்திரங்களில் சுக்கிரன் ஆட்சியோ உச்சமோ பெறும் நிலையில் இந்த யோகம் அமையும்.
ஒரு சிலர் லக்கணம் மற்றும் சந்திரனுக்கு கேந்திரங்களில் மேற்கண்ட 5 கிரகங்களும் ஆட்சி உச்சம் பெற்றாலும் யோகம்தான் என்று விளக்கம் தருகிறார்கள். அது தவறு. இந்த யோகங்கள் லக்கணத்திற்கு மட்டுமே என அமைந்த தனித்தன்மை உள்ள அமைப்புக்கள். அதே நேரத்தில் லக்கணம் வலுவிழந்து ராசியே லக்கண பலன்களை எடுத்து செய்யும் ஜாதகங்களில் மட்டும் இவை சந்திர கேந்திரங்களில் பலன் தரும். நமது மூல நூல்கள் சிறப்பாக குறிப்பிடும் பஞ்சமகா புருஷ யோகங்களில் சுக்கிரன் தரும் யோகமான மாளவிய யோகம் மட்டுமே பூமியில் பிறந்த அனைவருக்கும் பாகுபாடின்றி கிடைக்கும். சுக்கிரனை தவிர்த்து வேறு எந்த கிரகத்திற்கும் இந்த அமைப்பு இல்லை. இதையே சற்று வேறு விதமாக சொல்லப்போவேமேயானால், சுக்கிரன் ஒருவர் மட்டுமே அனைத்து லக்கணங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவார். மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்பு அமையவில்லை. இயற்கை சுபக்கிரகங்களில் முதலிடம் வகிக்கும் குருவுக்கு கூட இல்லாமல் சுக்கிரனுக்கு மட்டும் இந்த அமைப்பு உள்ளது ஏன்? 9 கிரகங்களிலும் அவர் மட்டும் தனியாக முக்கியத்துவம் பெறுவதன் காரணம் என்ன? சுபக்கிரகங்களில் முதன்மையானவர் குருவா சுக்கிரனா என்பதிலும் மூல நூல்களில் இருவித கருத்துக்கள் உள்ளது. மகாபுருஷர் காளிதாசர் சுபக்கிரகங்களை வரிசைப்படுத்தும் போது சுக்கிரன், குரு, புதன், வளர்பிறை சந்திரன் என்றே வரிசைப்படுத்துகிறார். உதாரணமாக செவ்வாய், சனி ஆகிய இருவரும் ஒரு சரராசி, இன்னொரு சரராசி ஆகியவர்களுக்கு அதிபதி என இரு ஆதிபத்தியங்களுக்கு உரியவர்களாகி சர சிர எனப்படும் 8 லக்கணங்களுக்கு கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறுவார்கள். ஒரு வீட்டை மட்டுமே சொந்தமாக கொண்ட ஒரு ஆதிபத்திய ஒளிக்கிரகங்களான சூரியனும் சந்திரனும் சர சிர லக்கணங்கள் எனப்படும் 8 லக்கணங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சியோ உச்சமோ அடைவார்கள். உபயராசிகள் 2ஐ சொந்த வீடாக கொண்ட குரு சர மற்றும் உபயம் எனப்படும் 8 லக்கணங்களுக்கு கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறுவார். இரு ஆதிபத்திய கிரகமாக இருந்தாலும் ஒரே வீட்டில் ஆட்சி உச்சம் என்னும் நிலையை கொண்டதால் புதன் மட்டும் 4 லக்கணங்களுக்கு மட்டும் கேந்திரங்களில் ஆட்சி உச்சமடைவார். சுருக்கமாக சொல்லப்போனால் சூரிய, சந்திர, செவ்வாய், சனி, குரு ஆகிய 5 கிரகங்களும் 8 லக்கணக்காரர்களுக்கு மட்டும் யோகம் தரும் அமைப்பிலும், அறிவுக்கு காரகனான புதன் 4 லக்கணங்களுக்கு மட்டும் யோகம் தரும் அமைப்பிலும் இருக்கும் நிலையில் சுக்கிரன் மட்டுமே 12 லக்கணங்களில் பிறக்கும் அனைவருக்கும் யோகம் தரும் அமைப்பில் எல்லா லக்கணங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சியோ உச்சமோ பெறுவார். பரம்பொருளினால் படைக்கப்பட்ட இந்த எல்லையற்ற முடிவற்ற இன்று வரையிலும் வினாடிக்கு 5 லட்சம் கிலோமீட்டர்கள் வேகத்தில் விரிவடைந்து கொண்டிருப்பதாக சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த பிரபஞ்சத்தில் நம் பூமி ஒரு அணுவை விட சிறியது. இந்த அணுவிலும் சிறிய பூமியில் அதனினும் சிறிய மனிதர்களாகிய நாம் என்ன காரணத்திற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம்? இது பற்றி நமது மேலான இந்து மதம் என்ன சொல்கிறது? மனிதகுலம் ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உண்மையை நோக்கி போய்கொண்டும் இருக்கிறது. இதுவே நம்முடைய மேலான இந்து மதம் உலகிற்கு சொல்லும் நீதி. இந்த உண்மைக்கான தேடலில்
ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் போய்க்கொண்டிருக்கும் போது பரம்பொருள் தனி மனிதனுக்கு கொடுத்த ஆயுள் போதாது. எனவே ஒரு மனிதன் தனக்கு பதிலாக தன்னுடைய நகலை பிரதிநிதியாக மகன் மகள் என்ற பெயரில் இங்கே விட்டு செல்கிறான். அந்த மகனோ மகளோ அவர்களின் சந்ததியை இங்கே விட்டு செல்வார்கள். இவ்வாறாக ஒரு தனி மனிதன் ஒரு மாபெரும் சங்கிலியின் ஒவ்வொரு கண்ணியாக இணைந்து உண்மைக்கான தேடலில் தொடர்ந்து முன்னேறி செல்வான். ஆகவே மனிதன் பிறந்ததன் அடிப்படையான நோக்கம் என்ன? இன விருத்தி. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து தங்களுக்கு பதிலாக ஒரு ஜீவனை உருவாக்கி அதை நல்வழியில் வளர்த்து இப்பூமியில் விட்டுவிட்டு மறைந்து போவதுதானே வாழ்க்கையின் தாற்பயம். அதுதானே உண்மை. அந்த இனவிருத்திக்கு அடிப்படை காமம். அது இல்லையேல் இதை சொல்கின்ற நானும் இல்லை, கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் இல்லை. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அதாவது பணம், பொருள், பதவி, உணவு, உறைவிடம் உள்ளிட்ட எவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் படைப்பு கடமைக்காக ஒரு மனிதனுக்கு காமம் கண்டிப்பாக தேவைப்படுவதால் தான் அந்த காமத்திற்கு காரகனான சுக்கிரன் மட்டும் அனைத்து லக்கணங்களுக்கும் கேந்திரங்களில் பலம் பெறுகிறார். அதனால்தான் காமத்தை ஒரு ஒழுங்குக்குள் வைத்து அதை ஒரு மனிதன் தன் மனைவி என்ற துணையின் மூலமாக மட்டுமே அடைய வேண்டும் என்று சோதர சாஸ்திரம் சுக்கிரனை களத்திர காரகன் என்று அழைக்கிறது. கால புருஷனின் களத்திர ஸ்தானமான துலாம் ராசிக்கு சுக்கிரன் அதிபதி ஆவதன் தத்துவமும் இதுதான். அதே நேரத்தில் குழந்தையை கொடுப்பவர் குருதானே, அவர்தானே புத்திரகாரகன். நியாயமாக அவருக்குத்தானே தனிச்சிறப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுமானால், குழந்தையை தருவது குரு என்றாலும் அது சுக்கிரனின் காமத்தின் மூலமாகத்தான் தரப்படுகிறது. காமம் எனும் காரணி இருந்தால்தான் அதன் மூலம் சந்ததிக்கான முயற்சிகள் செய்யப்படும். முயற்சிப்பது மட்டுமே உங்கள் வேலை. பலன் என்பது, அதாவது புத்திரவாக்கியம் என்பது உங்கள் பூர்வ ஜென்ம கர்மாவின்படி பரம்பொருள் அருள்வது என்பதும் இங்கே தெளிவுபட சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, குட்டி சுக்கிரன் கூடியை கெடுக்கும். இந்த பழமொழி ஜோதிடம் அறிந்தவர்களிடையே மிகவும் பிரபலமானது. இது சிறு வயதில் வரும் சுக்கிரதிசை நன்மைகளை செய்யாது என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. ஒரு சிலர் குடும்பத்தில் கடைக்குட்டியாக பிறக்கும் ஒருவர் சுக்கிரனின் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரங்களில் பிறந்தால் அது குடும்பத்திற்கு ஆகாது என்று பொருள் கொள்கின்றனர். இது தவறு. மாபெரும் வானியல் விஞ்ஞானமான இந்த வேத ஜோதிடத்தில் நமது ஞானிகள் ஒருவரின் பிறப்பினால் அவரது குடும்பத்திற்கு ஆகாது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஆகாது என்பது போன்ற மூட நம்பிக்கைகளை ஒருபோதும் சொல்லவில்லை. இதுபோன்ற அபத்த கருத்துக்கள் ஜோதிடரின் தவறையன்றி ஜோதிடத்தின் தவறல்ல. சுக்கிரன் வலுப்பெற்று மாளவிய யோகம் தரும் நிலையில் இருந்தாலும் கூட சுக்கிரதிசை இளம் வயதில் வரக்கூடாது. வந்தால் பலன் இருக்காது. ஏனென்றால் பெண்கள் காமம், உல்லாசம், ஆடம்பரம் ஆகியவற்றுக்கு சுக்கிரன் முக்கிய காரகன் ஆவதால் அதற்கு உடலும் மனமும் தயாராகாத நிலையில் வரும் சுக்கிரதிசை விழலுக்கு இறைத்த நீராகும். புரியாத பருவத்தில் சுக்கிரதிசை வருமானால் அந்த வயதில் வரும் அலைக்கழிப்பான பாலியல் பற்றிய எண்ணங்கள் ஒரு ஜாதகரை இயல்புக்கு ஒத்துவராத வேறு மாதிரியான
முதிர்ச்சியற்ற நிலைக்கு கொண்டு செல்லும். சில நிலைகளில் ஜாதகர் இளம் வயதிலேயே பாலியல் சம்பந்தப்பட்ட தவறுகளை செய்து அவரது குடும்பத்திற்கு அவமானங்களை தேடித்தரக்கூடும். ஆகவேதான் குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் என்பது போன்ற பழமொழிகள் சொல்லப்பட்டன. எனவே மனமும் உடலும் பக்குவமடைந்த 30 வயதுகளில் சுக்கிரதிசை ஆரம்பித்தால் மிகவும் நல்ல பலன்களை தரும். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.